அதாவது 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்புல இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பத அறிவியல் அடிப்படையில் நிறுவி இருக்கிறோம்னு மற்றற்ற மகிழ்ச்சியோடு உலகுக்கு நான் அறிவிக்கிறேன். இது தமிழுக்கும், தமிழினத்துக்கும், தமிழ்நாட்டுக்கும், தமிழ்நிலத்துக்கும் பெருமை. உலக மானுட இனத்துக்கு தமிழ்நிலம் வழங்குகிற மாபெரும் கொடையின இதை நாம் கம்பீரமாக சொல்லலாம். தமிழ்த்தாயின் தலைமகனான பேரறிஞர் அண்ணாவின் பேர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அறிவு சுரங்கத்தில் நடைபெறும் இந்த விழாவை வழியா நான் பெருமையோடு சொல்றேன். பேரறிஞர் அண்ணா அவர்களே, இதோ நமது உயர்வான தமிழ்நாட்டை பாருங்கள். அன்று கிண்டல் கேலி பேசியவர்கள் எல்லாம், நம்மை கற்பனவாதிகள் என்று குற்றம் சொன்னவர்கள் எல்லாம் வாயெடுத்து நிற்கிறார்கள் பாருங்கள். இலக்கியத்தில் இருப்பதெல்லாம் வரலாறு ஆகாதுன்னு சிறுமைப்படுத்தி பேசியவர்கள் எல்லாம் அறிவுபூர்வமாக நம்முடைய வரலாற்றை நிரூபணம் செய்வதைக் கண்டு திகைத்து நிற்கிறார்கள் பாருங்கள். இந்தியாவோட வரலாறு இனி தமிழ் நிலத்திலிருந்து தான் எழுதப்படும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். அதை மெய்ப்பிக்கிற ஆய்வுகளை தமிழ்நாடு தொழில்துறை தொடர்ச்சியா செய்து வருது. இந்த ஆய்வுகள் பல்வேறு திருப்பு முனைகளையும் உருவாக்கி வருது. தமிழ்நாட்டில் நகர நாகரிகமும் எழுத்தறிவும் வேளாண் பயிர் தொழில நெல் பயிரிடப்பட்டிருக்குன்னு சிவகல அகழாய்வு முடிவு வெளிப்படுத்தி இருக்கு. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இரும்பின் அறிமுகம் 4600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடுதுறை அகழ்வாய்வு மூலம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் உலகுக்கு ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறேன். இத்தகைய அகழ்வாய்வு முடிவுகள் தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு மட்டும் இல்லாம இந்திய துணைக்கண்ட வரலாற்றுக்கு முக்கிய திருப்புமுனையாக திகழ்ந்து வருது. இது போன்ற ஆய்வுகளை தொல்லியல் துறை தொடர்ந்து செய்யணும்னு துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களையும் துறையினுடைய ஆணையரையும் நான் கேட்டுக்கிறேன். தமிழ் நிலம், தமிழ்நாடு குறித்து நாம இதுவரை சொல்லி வந்ததெல்லாம் இலக்கிய புனைவுகள் அல்ல, அரசியலுக்காக சொன்னவை அல்ல, எல்லாம் வரலாற்று ஆதாரங்கள். உலக அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை மெய்ப்பிக்க வேண்டிய கடமையை நம்ம திராவிட மாடல் அரசு எடுத்துக்கொண்டுள்ளது என்று ஏற்றுக்கொண்டுள்ளது. தமிழினின் பெருமையையும் தமிழினத்தின் தொன்மையையும் உலகம் அங்கீகரித்து ஏற்றுக்கிட்ட அந்த வரலாற்று பெருமைமிக்க விழா இந்த விழா. நாம வாழுற காலத்துல, நான் ஆளும் காலத்துல நடைபெறுவது என் வாழ்நாளில் கிடைச்சிருக்கக்கூடிய பெருமை. பெருமையிலும் பெருமை, பெருதற்குரிய பெருமை. இந்த பெருமையை நம்முடைய குழந்தைகளிடம் நாம் எடுத்து சொல்லணும். இப்படிப்பட்ட பெருமைமிக்க தமிழ் சமூகம் உலகுக்கே வழிகாட்டும் அறிவார்ந்த சமூகமாக வளரணும்னு எதிர்காலத்துக்கான திசையை காட்டணும். பழம்பெருமையை பேசுவது என்பது புது சாதனைகள் படைக்க ஊக்கமாக அமையணும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.